வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. மாவிலை ஆறு உடைபட்டு விடும் என்று அமைச்சர் எடுத்து வைக்கிறார் கருத்துக்களை. வைத்தியர் அர்ஜுனா எங்கே இருக்கிறார், அவர் புயலில் சிக்கி மாட்டிக்கொண்டாரா என்கின்ற ஒரு பரபரப்பு செய்தி ஓடிக்கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இயற்கை சார்ந்த ஒரு சீற்றத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமான இலங்கை தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை இழந்திருக்கிறது என்பதுதான் பதிவு. குறிப்பாக நிலச்சரிவில் சிக்கி தங்களுடைய உயிரை இழந்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் சிறு குழந்தைகள் இறந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் வருகிறது என்பதை விட இதயத்தை பேர்த்தெடுத்தது போல இருக்கிறது செய்திகள். ஒரு தாய் தன்னுடைய 8 மாத குழந்தையை அணைத்தபடி இருக்கக்கூடிய சூழலில் நிலச்சரிவில் சிக்கி அந்த தாய் மரணத்தை தழுவி இருக்கக்கூடியதும் அந்த குழந்தையும் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய நிகழ்வும் உண்மையிலே பார்ப்பவருடைய மனதை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இயற்கையின் இந்த கோர தாண்டவம் ஒட்டுமொத்தமாக இலங்கையை சிதைத்திருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் தான் என்ன என்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. வங்காள கடலில் 2 புயல்கள் உருவாகி விடுகின்றன. ஒரு புயல் இந்தோனேசியாவை நோக்கி நகர்கிறது, ஒரு புயல் இலங்கை இந்தியாவை நோக்கி நகர்கிறது. இந்தோனேசியாவை நோக்கி நகர்ந்த புயல் இந்தோனேசியாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இலங்கையை நோக்கி நகர்ந்த திட்வா புயல் இலங்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 புயல்கள் எப்படி உருவானது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது புவி வெப்பமடைதல் அதிகமடைந்த காரணத்தினால்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கிறது என்ற செய்திகளை இயற்கையை சார்ந்த வல்லுநர்கள் எடுத்து வைக்கிறார்கள். திட்வா புயல் இந்த வேகத்தில்தான் அது தன்னுடைய நகர்வு பாதையை எடுத்திருக்கும் என்ற கதைகள் தான் பேசப்பட்டன. ஆனால் மிக மெதுவாகத்தான் திட்வா புயல் தன்னுடைய பாதையை வரையறுத்து கொண்டது என்றது செய்தி. அப்படி என்றால் இது எதனால் ஏற்பட்டது என்கின்ற கேள்விக்கு வருகின்ற பொழுது புவியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம்தான் இந்த புயலின் வேகத்தை மெதுவாக செல்லக்கூடிய களத்தை எடுத்துவிட்டது. அதனால்தான் இலங்கைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இலங்கையை பொறுத்தமட்டில் பேரழிவு என்பதை விட இயற்கை இதற்கு முன்பு கொடுத்த பெரிய அழிவுகளை விட இந்த அழிவு பேரழிவு என்றுதான் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. பல வீடுகள் நிரம்பி நிற்கக்கூடிய அளவிற்கு நீர் தேங்கி நிற்கின்றன. பல இடங்களில் வெள்ளங்களின் பாதிப்பினால் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. நீர்த்தேக்கங்கள் உடையக்கூடிய நிலைமையை அடைந்திருக்கிறது. மின்சாரம் ஒட்டுமொத்தமாக இல்லை. மக்களுக்கான உணவு கிடைப்பதற்கான களங்கள் இல்லாத ஒரு சூழல். பெரும்பாலான சாலைகள் உடைக்கப்பட்டு விட்டன. தற்பொழுது மக்களுடைய ஒட்டுமொத்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. மன்னார் பகுதியில் மத்தையா மேற்கு என்கின்ற இடத்தில் சிக்கி இருக்கக்கூடிய 36 தமிழர்களை மீட்க முடியாத ஒரு சூழலில் இராணுவம் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டு இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவுகளுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்க முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது பெரும் அழிவை இலங்கை சந்தித்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இப்பொழுது தன்னார்வ தொண்டர்கள் பலர் இந்த மீட்பு பணிகளுக்குள் தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் ஒரு அதிர்ச்சி செய்தி வருகிறது. மாவிலர் ஆறு உடைபடுவதற்கான ஒரு களத்தை எட்டி இருக்கிறது என்றும் மகாபலிபுரத்தில் இருந்து வருகின்ற தண்ணீரின் வரத்து அதிகம் என்பதால் இந்த மாவிலர் ஆறு அந்த அணை கொள்ளளவை தாண்டி அந்த அணை உடைபடுவதற்கான ஒரு களத்தை எட்டி இருக்கிறது. எனவே அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான ஒரு சூழல் எடுக்கப்பட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு களங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன.
இந்த அமைச்சரை தொடர்பு கொண்டு இது சார்ந்த கருத்துகளுக்கு கேள்வி கேட்ட பொழுது மாவிலை ஆறின் கொள்கலன்கள் நிரம்பக்கூடிய அந்த கொள்ளளவு நிரம்பக்கூடிய ஒரு களத்தை எட்டிவிட்டது. எனவே இப்பொழுது நாங்கள் மதகுகளை திறந்துவிடக்கூடிய ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அணை பலம் வாய்ந்த அணையாக இருக்கிறதா என்றால் கேள்விக்கணை. அது உடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு அமைச்சரை இந்த அச்சத்தை தெரிவிக்கிறார் என்றால் அந்த அணையின் நிலை என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. மக்களை காப்பாற்றுவதற்கான களங்கள் ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற ஒரு செய்திதான் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது பல நாடுகள் இலங்கைக்கு உதவுவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அதிலே வேகம் கட்ட தொடங்கி இருக்கின்றது. இந்தியா தன்னுடைய முதல் கரத்தை நீட்டி இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான களங்களை எப்படி உருவாக்குவது என்பதற்கான நிலைப்பாட்டில் வேகம் கொள்ள தொடங்கி இருக்கிறது என்ற நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேராபத்து நீங்கிவிட்டதா என்றால் இல்லை என்கின்றார்கள் இயற்கையை சார்ந்து அந்த பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நிபுணர்கள். காரணம், இன்னும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். இந்த சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங்கிருக்கிறார், அவர் வெள்ளத்தில் சிக்கி அவர் மாட்டிக்கொண்டு விட்டாரா என்கின்ற ஒரு பரபரப்பான கேள்வியும் மக்கள் மத்தியில் இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சி தகவல், பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க சென்ற வைத்தியர் அர்ஜுனா வழியில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய மகிழுந்தியும் இழந்து அவர் சிக்கலில் இருக்கிறார், அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்கின்ற விடயமே தெரியாத ஒரு கணத்தில் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கையை மையப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரழிவு ஒட்டுமொத்தமான இலங்கையின் இயல்பு வாழ்க்கையை அது மாற்றி அமைத்திருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு மக்களை மீட்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு சுமார் 20,500 இராணுவ வீரர்களை மீட்பு பணிக்கு இறக்கி விட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் கூட சில இடங்களில் மீட்கச் சென்ற இடங்களில் சிக்கிக்கொண்டு அவர்கள் பாதுகாப்பில்லாத ஒரு நிலைமைக்கு சென்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கிறது என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இலங்கை பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் இயற்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழலாக இருக்கின்றது. இயற்கையை பிரார்த்திப்பதை தவிர வேறு எதுவும் இந்த சூழலில் செய்ய முடியாத நிலைமையில்தான் மக்கள் இருக்கிறார்கள். நன்றியுடன் இன்பம்.